friends, welcome to my channel Kokki Pinnal. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து சிங்கிள் crochet எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதனால நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். வாங்க फ्रेंड्स, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இங்கே வந்து ஃபவுண்டேஷன் செயின் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து 20 செயின்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் செயின் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் செயின் பார்த்தீங்கன்னா நான் 20 செயின்ஸ் போட்டிருக்கேன், ப்ளஸ் ஒரு செயினை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சிங்கிள் க்ராக்கெட்க்கு வந்து நம்ம ஒரு செயினை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சிங்கிள் க்ராக்கெட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செயினை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து தான் ப்ராசஸ் பண்ணணும். அதாவது இந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, செகண்ட் செயின்லேருந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ ஹுக்கை வந்து செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி yarn over பண்ணுங்கள். ஸோ 2 லூப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். yarn over பண்ணி அந்த லூப்ஸ் வழியாக இப்போ வெளியே எடுக்க போகிறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ராக்கெட்டு. ஸோ மறுபடியும் காமிக்கிறேன். ஸோ செயின்குள்ளே வந்து ஹுக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், yarn over பண்ணுங்க. 2 லூப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 லூப்ஸ் வழியாக நம்ம இந்த yarn over பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி காமிக்கிறேன். நான் ஹுக்கை வந்து செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்க, yarn over பண்ணுங்க. 2 லூப்ஸ் கிடைக்கும். ஸோ yarn over பண்ணி அந்த 2 லூப்ஸ் வழியாக இப்படி வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் சிங்கிள் க்ராக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ண பிறகு என்ன பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து 20 சிங்கிள் க்ராக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ரிவர்ஸாக பின்னாடி திருப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செயின் 1 பண்ணி தான் நம்ம வந்து அதை டேர்ன் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டாச்சு. இப்போ நான் டேர்ன் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோடைய மேலே பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்டிச்சஸ் பாருங்கள், வி ஸ்டிச்சஸ் மாதிரி, அதாவது வி ஷேப்பில் இருக்குது இதோடைய ஸ்டிச்சஸ். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து பண்ணும் போது ஒரு செயினை ஸ்கிப் பண்ணமோ அதே மாதிரி வந்து நம்ம இங்கேயும் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயினை ஸ்கிப் பண்ணுங்கள் அண்ட் செகண்ட் செயின்லேருந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஹுக்கை வந்து செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி yarn over பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 2 லூப் கிடைக்கும். அந்த லூப் வழியாக மறுபடியும் yarn இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறோம். மறுபடியும் காமிக்கிறேன். ஹுக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், yarn over பண்ணுங்கள். 2 லூப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த லூப்ஸ் வழியாக yarn மறுபடியும் வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எண்டு வரைக்கும் பண்ண போகிறோம். ஸோ எண்டு வரைக்கும் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் 1 போட்டு தான் நம்ம வந்து டேர்ன் பண்ணுறோம். அதாவது இந்த எண்டு இங்கே நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்டிச் வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் செயின் 1 போட்டு தான் நம்ம வந்து மறுபடியும் டேர்ன் பண்ண போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ராக்கெட்டுடைய ஸ்டிச்சஸ் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Subscribe பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதனால் எந்த ஒரு புது வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்.